அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு டிசம்பர் 22ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றிருக்கிறது, நாளை தினம் வார இறுதி நாள் 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதற்கு நம்ம சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கும் டேட்டா அண்ட் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் சந்தையை எப்படி நாம் எளிமையாக பார்ப்பது, அதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ. நம்ம எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. எல்லோரும் சார்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஏன் அது தேவை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, சந்தையை பற்றி நீங்க சந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அதனுடைய விலை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். விலை மாற்றங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சார்ட் எதற்காகனா, நம்ம நேத்து மார்க்கெட் நான் பார்க்கல, இல்ல நான் இன்னைக்கு மதியம் தான் நான் சந்தையில உள்ள வரேன், காலையில இருந்து என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் நம்ம சார்ட்டை பார்க்கணும். அப்போ பழையன என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனா அதனை தவிர்த்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம் அப்படின்னா, நீங்க நினைச்சு பாருங்க, உலகில் எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறது என்று. ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் அது உகந்ததா இருக்கும். ஒரு சூழ்நிலையில RSI நம்மளுக்கு பயன்படும், ஒரு சில சூழ்நிலை MACD பயன்படும், ஒரு சில சூழ்நிலையில ஃபிப்னோனிச்சி பயன்படும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது அதனை மட்டும் பார்த்தால் தான் நாம் இருக்க முடியும். அதாவது நம்மளுக்கு நீங்க RSI பார்த்து வியாபாரம் செய்றீங்கன்னா RSI மட்டும் தான் பார்த்து வியாபாரம் செய்யணும். அப்ப அதுல உங்களுக்கு உகந்த இடத்துல நம்ம பண்ணா மட்டும்தான் உங்களோட முதலீட்டு மேலாண்மையை காப்பாற்ற இயலும். அதனை தவிர்த்து நான் அனைத்து வழிகளையும் நான் இருப்பேன் அப்படிங்கும் போதுதான் அனைவருக்கும் பிரச்சனைகள் வர துவங்குகிறது. ஏன்னா சந்தையில ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ஒரே வகைதான். ஒண்ணு நம்ம வாழ்நாள்ல நம்ம கால சூழ்நிலை எப்போதும் நம்ம பார்க்கிறோம்ல, நம்ம அனுபவ பாடத்துல பார்க்கிறது, ஒரு வியாபாரம் என்பது ஒரு பையிங்கில், அதாவது கொள்முதலில் தொடங்கி விற்பனையில் முடியும். ஆனா இங்க பங்கு சந்தையில மட்டும் வியாபாரம் யுத்திங்கிறது இரு வகையில் இருக்கு. ஒண்ணு முதலில் கொள்முதல், அப்புறம் விற்பனை. இதை லாங் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இன்னொன்னு செல், அதாவது முதலில் விற்பனை, அதற்கப்புறம் கொள்முதல். இதை ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. அப்ப இதுலதான் நம்மளோட வியாபாரமே ஆரம்பிக்கிறது. அனைவருமே பங்கு சந்தையை விரும்புவதற்கு காரணம் இரு வழிகளில் வியாபாரம் செய்ய இயலும். இந்த காரணத்துக்கோசரம் தான் நம்ம பங்கு சந்தையை லைக் பண்றது, அப்ப விரும்புறது. அப்ப இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு 4 வர்த்தக வாய்ப்பு தான் இருக்க போகுது. ஒண்ணு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறோம், நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், அந்த பொசிஷனை கவர் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், ப்ராஃபிட் புக்கிங் வரும். அடுத்தது ஷார்ட் பண்ணுவோம், அதுக்கு ஷார்ட் கவரிங் பண்ணுவோம். மொத்தம் இந்த 4 வாய்ப்பு தான். அப்ப இந்த 4 வாய்ப்பு எதற்குள்ள அடக்கமா இருக்கும்னா, வால்டைல் சந்தை, இல்லைன்னா ஒன் சைடு மார்க்கெட், இல்லைன்னா சைட்வே மார்க்கெட்டும் வால்டைல் மார்க்கெட் ஒண்ணுதான். அப்ப இதற்குள்ளதான் இருக்க போகுது. இந்த ஒரு 6 அம்சத்தில் மட்டும் சந்தையை நம்ம பார்த்தால் போது மிக எளிமையாக இருந்து கொள்ளலாம். அப்ப ஆப்ஷன் பையர் அப்படிங்கும் போதும், ஆப்ஷன் ரைட்டர் அப்படிங்கும் போதும், இவர்களில் யாருக்கு எந்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்ம தான் பார்க்கணும். அப்ப பங்கு சந்தையில் நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப வார இறுதி நாள்ல 0 to ஹீரோ அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு தம்ப்நெயில கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு அட்ராக்ட் பண்ணி பார்க்க வைக்கிறேன். அப்போ எல்லாரும் அதையே செய்யும் போது என்ன உள்ள இருக்கு, எதனால 0 to ஹீரோ நடக்குது அப்படிங்கிற விஷயம் அனைவருக்கும் தெரியணும். அது தெரியாம நம்மளுக்கு சந்தையை எல்லாரும் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா வியாபாரம் செய்ய முக்கியம் இல்லை, எப்படி வியாபாரம் செய்யணும் தெரிஞ்சு செஞ்சாதான் இது சிறப்பாக இருக்கும். இதுல பரிந்துரையா ஒருத்தர் இதை வாங்க, அதை வைத்திருங்க அப்படி இப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, அந்த வெற்றியை பெருசா பேசுவோம். அதனாலதான் நான் இதுவரை சந்தையில வாங்குவது பற்றி விற்பதை பற்றி நம்ம சொல்லாம, சந்தையின் என்ன சொல்றது, ரேஞ்ச் எதற்குள்ள இருக்க போகுது அதே இடத்துல நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க விற்கணும், எங்க வித்தா எனக்கு லாபம் வரும் நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்க வாங்கினா எனக்கு லாபம் வரும் நீங்க தான் முடிவு பண்ணணும். அதனை தவிர்த்து நான் வாங்க சொன்னதுனால மார்க்கெட் மேல போயிருச்சு அதனால லாபம் வந்தது நான் சொன்னேன்னா, என்னை மாற ஒரு ஏமாளி சந்தையில இருக்கவே முடியாது. இப்போ நான் கணித்ததினால் தான் சந்தை வெற்றி பெற்றது, சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய காரணம் நான் கணித்ததினால் அப்படின்னு யார் ஒருத்தர் சொன்னாலும் அது புறம் பேசுவதற்கும் பொய் பேசுவதற்கும் என்ன சொல்றது நிகர். அதனால சந்தை யாருமே கணிக்க முடியாது.
நம்ம ஒண்ணு கணிக்கிறோம். அதோட முதலீட்டு மேலாண்மையை நம்ம ஏற்படுத்துறோம். அது லாபம் கிடைச்சா மகிழ்ச்சி, நஷ்டம் ஏற்பட்டால் ஏன் நஷ்டமானது நம்ம ஒரு அனுபவ பாடமா எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். அதனால நான் சொல்லியதுனால தான் இந்த எல்லைக்குள் இருந்தது. நான் சொல்லியதுனால தான் மார்க்கெட் ஏறியது. நான் சொல்லியது தான் மார்க்கெட் இறங்குச்சு. நான் சரியாக நான் வந்து கணித்தேன் அப்படின்னு யார் ஒருவரும் சொல்ல இயலாது. கணித்ததில் எத்தனையோ இருக்கலாம். அதனால அத வந்து ஒரு எடுத்துக்கவே முடியாது. அப்ப அந்த கணித்ததினால தான் வெற்றி பெற்றதுன்னா, அப்ப 100% அது நடைபெறும் போது எல்லாருமே அதை மேற்கொண்டாங்கன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. சோ சந்தையில வந்து நம்மளுடைய முடிவுகள் எடுக்கும் திறனால் தான் வெற்றியை உண்டாக்கும் அப்படிங்கிறத தெரியணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கட்டண பயிற்சியில ஆப்ஷன் பிரீமியம் கணக்கீட்டு முறை, ஆப்ஷன் அட்டவணை எப்படி பார்ப்பது, வார இறுதி நாள்ல 0 to ஹீரோ எப்படி தெரிந்து கொள்வது, தினமும் ஸ்டாக் ஆப்ஷன்ல வாய்ப்பு எப்படி இருந்தால் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கட்டண பயிற்சியில் உள்ளடக்கமா இருக்கு. இத வந்து நம்மளுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை நம்ம ஒரு சலுகை அறிவிச்சிருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களோட விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லது 8144220532 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்க வந்து உங்களோட ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்தை நேத்து முடிவுற்றது வந்து 16,770. இன்னைக்கு 16,865 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 95 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் அப் கொடுத்திருக்காங்க. ஹை 16,971, லோ பாத்தீங்கன்னா 16,819. இப்போ சந்தை பாருங்க நம்மளுக்கு ஓபன் 95 புள்ளிகள், ஓபனுக்கு மேல் 106 புள்ளிகள் போயிருக்கு, ஓபனுக்கு கீழே 46 புள்ளிகள். அப்போ ஓபன்ல இருந்து 46 புள்ளிகள் இறங்கி இருக்குன்னா அப்ப அதனுடைய ஏற்றம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நேற்றைய ஹையை கடந்து 35 புள்ளிகள், நேற்றைய லோவுக்கு இன்றைய லோவுக்கு உள்ள வித்தியாசம் 131 புள்ளிகள், க்ளோசிங் டு க்ளோசிங் 185 புள்ளிகள் பாசிட்டிவ்லயும், ஹையிலிருந்து 16 புள்ளிகள், லோல இருந்து 136 புள்ளிகள் ஏற்றத்திலையும், மொத்தம் 152 புள்ளிகள் இருக்கிறதுலே மிக குறைந்த ரேஞ்சாக அமைஞ்சிருக்கு. இப்ப 16,824 ஓபன் திங்கட்கிழமையோட ஓபன் லெவல். கரெக்டா இன்னைக்கு மார்க்கெட் அந்த இடத்துல தான் லோவா பதிவு செஞ்சு அங்கிருந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபன்ல இருந்து 147 புள்ளிகளும் ஓபன்ல இருந்து 414 புள்ளிகள் இறக்குது. மொத்தம் 561 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. நம்ம ஒரு வாரத்தோட ரேஞ்சு ஒரு 700 புள்ளிகள் சராசரியா இப்ப 500 புள்ளிகள் இருந்து 700 புள்ளிகள் தான் இருக்கு. அப்போ இன்னொரு இன்னும் ஒரு 140 புள்ளிகள் வந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபுல்ஃபில் ஆயிடும். ஒரு 700 புள்ளிகளோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆயிடும். பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 34,607 ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்றைய ஓபன் 34,865 கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகளுக்கு மேல கேப் அப் கொடுத்தாங்க. ஹை பாத்தீங்கன்னா 35,112, லோ பாத்தீங்கன்னா 34,687. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 35,029 நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. நம்ம 35,000 லெவல் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப பேங்க் நிஃப்டியோட இது பார்த்துக்கலாம். 258 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. ஓபன்ல இருந்து 247 புள்ளிகள் மேலையும், ஓபன்ல இருந்து 178 புள்ளிகள் கீழையும், நேற்றைய ஹைக்கு நம்மளுக்கு 62 புள்ளிகள் பிரேக் பண்ணியிருக்கு. நேற்றைய லோவுக்கு இன்றைய லோவுக்கு 298 புள்ளிகள் வித்தியாசம். 422 புள்ளிகள் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. 83 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு ஹையில இருந்து இறங்கியிருக்கு. லோல இருந்து 342 புள்ளிகள், மொத்தம் 425 புள்ளிகள் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. இப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னா 35,124. அப்போ இன்னொரு 100 புள்ளிகள் பின்தங்கி இருக்கு. அதாவது வாரத்தோட ஓபன். இப்ப பாத்தீங்க நிப்டி வந்து வீக்லி ஓபனுக்கு மேல இருக்கு. ஆனா பேங்க் நிப்டி வந்து ஓபனுக்கு கீழ இருக்கு. இப்ப சந்தை வந்து ஓபனுக்கு மேல 107 புள்ளிகளும், ஓபனுக்கு கீழ 1,106 புள்ளிகளும் போயிருக்கு. அப்ப இந்த ஓபன் அப்படிங்கிறது நாளைய தினம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். 35,231ங்கிறது ஒரு வாரத்தோட அதாவது இந்த கடந்த 3 நாட்களோட ஒரு ஹையா இருக்கு. இத எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிப்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். நிப்டியோட ஃபீச்சர்ஸ் 16,955, ஃபியூச்சர் வந்து 16,976. அப்ப 20 புள்ளிகள் தான் பிரீமியம் இருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதே பேங்க் நிப்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 35,029 ஸ்பாட், ஃபியூச்சர் 35,155, ஒரு 120 புள்ளிகள் பிரீமியத்துல இருக்கு. அப்ப நிப்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 17,000 கால், 16,900 கால், 16,800 புட், 16,900 புட் கொடுத்திருக்காங்க.
இப்ப இது வந்து மல்டிபிள் ஹெட்ஜ் அண்ட் பேர் ஹெட்ஜிங் ரெண்டுமே இருக்கு. மல்டிபிள் ஹெட்ஜ்னு எடுத்துட்டா 17,000 கால், 16,900 கால், 16,800 புட். அப்ப போட்டி வந்துட்டு 16,800க்கும் 17,000த்துக்கும் ஃபர்ஸ்ட் நடைபெறுது. அப்ப இதனுடைய நடுநிலை 16,900. அந்த 16,900க்கு மேல தான் சந்தை முடிவுற்றிருக்கு. இந்த இடத்துல தான் சந்தை முடிவுற்றிருக்கு. அப்ப இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப மார்க்கெட் வந்து இப்போ நாளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 16,800க்கும் நம்மளுக்கு வந்துட்டு 17,000த்துக்கும் போட்டி அப்படின்னா 16 ரூபாய்க்கு 44 ரூபாய்க்கு போட்டி. அப்ப இவங்க சமநிலை 16,900ல ஏற்படணும். அப்ப இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அடுத்து 16,900 கால் அண்ட் புட் பேர் ஹெட்ஜிங் இருக்கு. அப்ப 101 ரூபா * 35 ரூபா. 101 ரூபா விசஸ் 35 ரூபா. இவங்களோட போட்டி எப்படி இருக்குங்கிறத நாம பார்க்கணும். அப்ப சந்தை வந்துட்டு நாளைக்கு 16,800ல இருந்து 17,000த்துக்குள் இருக்க போகிறது. அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதற்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் 0 to ஹீரோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கணும். இப்போதைக்கு சந்தையை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 16,780ல இருந்து 17,045 இந்த இம்பாக்ட் வந்து இந்த ஜோனா இருக்க போகுது. இந்த ஜோனோட பிரேக் அவுட்ல தான் சந்தையோட மார்க்கெட்டோட தாக்கமே மாறுபடும். இதனை அறிந்து புரிந்து வியாபாரம் செய்யுங்கள். இந்த ஸ்ட்ரைக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. பேங்க் நிஃப்டில பாத்துட்டீங்கன்னா 35,000 கால் புட் வந்து பேர் ஹெட்ஜிங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. சந்தை வந்துட்டு 35,000க்கு மேல முடிஞ்சிருக்கு. அடுத்தது 34,800 புட்டு கொடுத்திருக்காங்க. 34,500 புட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து மல்டிபிள் ஹெட்ஜுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ மல்டிபிள் ஹெட்ஜ் வித் நம்மளுக்கு வந்துட்டு பேர் ஹெட்ஜிங் ரெண்டுமே இருந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு என்ன சொல்றது 35,000 கால் புட் பேர் ஹெட்ஜிங்கும் போது சந்தை வந்துட்டு 35,230ம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 34,870 இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு சின்ன ரேஞ்சா இருக்க போகுது. அதுக்கப்புறம் 34,800ல இருந்து 35,000த்துக்குள்ள ஒரு முடிவெடுக்கும் திறன் இல்லாத ரேஞ்சா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வரிசையா புட் ஆப்ஷன்ஸா கொடுத்திருக்காங்க. சோ மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது பேர் ஹெட்ஜிங்னால இது ஒரு 350 பிரீமியம்னாலோ 34,650ல இருந்து 35,350 வரை சந்தையோட மூவ்மெண்ட் பெருசா இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 16,900 கால் அண்ட் புட் பேர் ஹெட்ஜ் 136 ரூபாய் பிரீமியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால 17,036க்கு மேல் செல்லாமல் 16,764க்கு கீழ் செல்லாமல் சந்தை இருந்தால் 16,900 புட் அண்ட் காலை ரைட் பண்ணவங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பே கிடையாது. இந்த எல்லையை கடக்கும் போது ரைட்டர்ஸ் பயப்படுவாங்க. அந்த இடத்துல தான் மார்க்கெட்டோட மூமெண்டம் பாதிக்கப்படும். அடுத்து 17,000 காலும் 16,800 புட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு 60 ரூபாய் கிடைக்கும். அதனால 17,060ம் 17,740க்கு கீழ் இந்த எல்லைக்குள் சந்தை இருந்தா உங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பே கிடையாது. அதன் எல்லையை தாண்டும் போது மட்டுமே நஷ்டம் வரும். அப்ப நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 16,982, 17,001, 17,044. சப்போர்ட் லெவல் 16,923, 16,865, 16,784. பேங்க் நிஃப்டிக்கு பாத்தீங்கன்னா இதே பேர் ஹெட்ஜிங் வந்துட்டு நம்மளுக்கு 362 ரூபாய் 35,000க்கு வருது. அதுல 35,362, 34,638 இருக்க போகிறது. அப்ப நம்மளுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் பாத்துட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,137, 35,167, 35,228. சப்போர்ட் லெவல் 34,866, 34,726, 34,466 அமைந்துள்ளது. சோ இதற்குண்டான தாக்கம் எப்படி இருக்குங்கிறது பார்த்து இது பண்ணுங்கள். சந்தை வந்து 34,800ல இருந்து 35,000 கால் அண்ட் புட்டுக்குள்ள வந்து 0 to ஹீரோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம். ஆனால் பெரிய கேப் அப்போ பெரிய கேப் டவுனா ஏற்படும் போது சந்தையோட எல்லைகள் மாற்றமடைய வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லைக்குள் இருந்தா நம்மளுக்கு இவங்களுக்குள்ள இருக்கவங்க 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதற்கான கட்டண பயிற்சி கொடுக்குறோன்னு மீண்டும் ஒரு முறை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அது மாதிரி ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ்ப்ளோ நிறுவனத்தின் மூலம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஜிபுல் நிறுவனத்தின் மூலம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதற்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கிறோம். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.